ஹாய் டியர், டுடே நம்ம டிவி பக்கத்து ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போயே சொல்லிவிட்டேன் இல்லைனா மறந்துடுவேன். when your husband fall in love with your best friend. ஓகே 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 இது எப்படி இருக்குன்னு தெரியல. சரி, ஓகே இதான் டைட்டில். ஓகேவா, ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் அன்ட்டு 2 பேரும் வந்துட்டு ஜாலியாக எப்படின்னா ஒரு சின்ன அவுட்டிங் மாதிரி போகிறீங்க. ஓகே, ஸோ அப்படி அவுட்டிங் போகிறப்போ, அதாவது ஒரு சின்ன லாங் ட்ரிப் மாதிரி, அண்ட் டே தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் நீங்கள் வந்துட்டு அவர் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. ஸோ அப்படி 2 பேர் பேசிக்கிட்டே போயிட்டுருக்கப்போ ஒரு இடத்துல போயிட்டு ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, என்னது ஆற்று ஓரத்தில் வந்து நிறுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவர் வந்துட்டு, இன்றைக்கி நம்ம இங்கே தான் ஸ்டே பண்ண போகிறோம், இங்கே டென்ட் போட்டால், அதாவது இங்கே டென்ட்டு போட்டால் நல்லாயிருக்கும்ல அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு செம ஹாப்பி ஆகிடுது. நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நிஜமாக தான் அப்படிங்கிறாரா. ஸோ நீங்களும் ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஓட்டமாக கீழே இறங்கி அந்த காரில் இருக்கிற டென்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு, அந்த டென்ட்டு செட்டப்பெல்லாம் எடுத்துகிட்டு அங்கே போகிறீங்க. போயிட்டு 2 பேர் உட்காந்துட்டு ரொம்ப நேரம் மணிக்கணக்காக வந்துட்டு மெனக்கெட்டு அந்த டென்ட்டு போடுறீங்க. போட்டுட்டு அந்த டென்ட்டுக்குள்ளே உட்காந்துட்டு சும்மா வந்துட்டு டாபிக், அந்த டாபிக் இந்த டாபிக்னு பேச ஆரம்பிப்போம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி நீங்கள் நாயும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்போ டக்குன்னு உங்களோட பேக்கில் வந்துட்டு ஒரு சின்ன டைரி மாதிரி இருக்குது. டைரி மீன்ஸ் இந்த ஸ்லாம் புக்குன்னு சொல்லுவாங்களா, ஸோ அந்த மாதிரி இருக்குது. அது வந்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க இன்றைக்கி. அதை எடுத்து அப்படியே படிச்சுட்ருக்கீங்க. டே வந்து லிட்ரலி தூங்கியிருப்பார். ஸோ அதனால் உங்களுக்கு போர் அடிச்சுட்டு அதை படிக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. அப்படி படிச்சுட்ருக்கப்போ டக்குன்னு கண்ணை முழிச்சிட்றாரு. ஸோ கண்ணை முழிச்சிட்டு, என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் அந்த புக்கை காட்டுறீங்க. இதுதான் என்னோடய ஸ்லாம் புக் அப்படின்னு சொல்லவும், ஓ உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்று பற்றி எழுதியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை, ஒருத்தி, அந்த ஒருத்தி மட்டும்தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரே ஆளா? எங்கே காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புக்கை வாங்கி பார்க்குறாரு. நிறைய எழுதியிருக்கு. ஸோ அப்படியே படிச்சுட்டே இருக்காரு. உங்களோட காலேஜ் டேஸில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள், அந்த மாதிரி ஸ்கூல் டேஸில் நடந்ததுன்னு சொல்லிட்டு எல்லாமே எழுதியிருக்கு. சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் போலையே அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும், ஆமாம் நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறீங்களா. அப்படியா, ஃபோட்டோ இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் வந்துட்டு அப்படியே ஒரு சென்டர் பேஜுக்கு திருப்புறீங்க. ஃபோட்டோ காட்டுறீங்க. இங்கே வந்துட்டு இவருக்கு செம ஷாக்கு. என்னது, உன் ஃப்ரெண்டுன்னு சொன்ன, ட்வின் சிஸ்டரா? உன் அம்மா அப்பா என்கிட்ட சொல்லவே இல்லை கல்யாணத்தப்போ அப்படிங்கிறாரு. ஐயோ எல்லோரும் இப்படியே தான் சொல்கிறீங்க. அவனுக்கு ட்வின் சிஸ்டர்லாம் கிடையாது. நாங்கள் 2 பேரும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். நாங்கள் 2 பேரும் எப்படி பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆனோம் அப்படின்னா அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஸோ டே வந்துட்டு, அதான் இந்த புக்கில் எழுதிருந்துச்சே, 2 பேர் பார்க்க ஒரே மாதிரி இருந்தங்காட்டிக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆகிட்டீங்க அதானே அப்படிங்கிறாரு. அதே தான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், நான் பார்த்ததே இல்லையே இந்த பொண்ணை அப்படிங்கிறாரு. நீங்களும், நானும் காலேஜ் முடிக்கிறப்போ லாஸ்ட்டாக பார்த்தது. அதுக்கப்புறம் அவள் ஃபாரின் போயிட்டா. என்னால் அவளை பார்க்க முடியல, கான்டாக்ட்லேயே இல்லை. ஆனால் இந்த நாள் வரைக்கும் அவள் தான் என்னோடய பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்ன காலேஜ் முடிஞ்ச ஒரு 6 மாதம் ஆகுது. மேபி மேடம் சீக்கிரம் வந்தாங்கன்னா மீட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சரி, ஓகே, காலுக்கு இது பேசுவியா அப்படின்னு கேட்குறாரு. என்னைக்காவது ஒரு நாள் கால் பண்ணுவா, அப்போ பேசுவேன் அப்படின்னு நீங்களும் சொல்கிறீங்களா. சரின்னு சொல்லிவிட்டு அப்படி தான் அந்த டே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக போகுது. குட்டியாக வந்துட்டு அங்கே இந்த நூடுல்ஸ் எல்லாம் நீங்களே சமைச்சு அங்கேயே சாப்பிட்டுட்டு அப்படியே அந்த ஆற்றோரமாக உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி இந்த கேம்ப் ஃபயர் எல்லாம் பற்றி வச்சுட்டு, ஃபயர் கேம்ப் எல்லாம் இருக்குள்ள அதெல்லாம் பற்றி வச்சு அப்படியே ஜாலியாக அந்த நைட் போகுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்கள் நல்லா தூங்கிட்டுருப்பீங்க. டே எந்திரிச்சிடுவார். ஸோ எந்திரிச்சதுமே எந்திரி அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்களும், அதுக்குள்ளே ஏன் எழுப்புறீங்க, இது என்ன வீடா உங்களுக்கு நான் ஆஃபீஸ்க்கு ரெடி பண்ணுறதுக்கு, நம்ம ட்ரிப்பு தானே வந்திருக்கோம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது இல்லை, சீக்கிரம் எழுந்து வெளியே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. நீங்கள் அப்படியே தவந்துட்டே வரீங்க. அப்படியே வந்துட்டு தவந்துட்டு போயிட்டு வெளியே எட்டி பார்த்தா அங்கே அவ்வளோ மயில் இருக்குது. ஸோ அந்த சைடு மான் கூட்டம், இந்த சைடு மயில் கூட்டம்னு நிறைய முயல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்குது. செம்மையாக இருக்குது பார்க்கறதுக்கு. ஏங்க இந்த ஆற்றுவரத்தில் இதெல்லாம் வருமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. யாருக்கிட்டே தெரியும், நானே இப்போ தானே வந்தேன், உன் கூட தானே வந்தேன், வெளியே வந்து பார்த்தேன், செம்மையாக இருந்துச்சு, அதை ஒன்றே எழுப்புனேன் அப்படிங்கிறாரு. அப்படியே தான் 2 பேரும் அப்படியே அங்கே பார்த்துட்டே இருக்கிறீங்க. அந்த மயில் மானெல்லாம் கைக்கு கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் அந்த முயல்குட்டி ஓடுறது உங்களுக்கு பிடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. நான் போயிட்டு அந்த முயல்குட்டி ஒன்று பிடிச்சிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆனால் டே வந்துட்டு, ஏய் அது என்ன ஒன்று, ஒரு 4-5 பிடிச்சிட்டு வா, அப்போ தான் வறுத்தா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு கோவம் வந்துச்சு. அவர் வாயிலே ஒரு போடு போட்டுட்டு, வறுக்கவா, என்ன பேசிகிட்டு இருக்கிறீங்க, அது எவ்வளோ அழகாக இருக்குது, வறுக்குறேங்கிறீங்க, இப்படிலாம் சொல்ல நான் பிடிக்கவே மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், அப்புறம் எதுக்கு உனக்கு அது அப்படின்னு கேட்குறாரு.
கொஞ்சிட்டு நான் விட்டுருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? ஸோ டேவ் வந்துட்டு கொஞ்சிட்டு விடுறதுக்கு தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிக்கணுமா அப்படின்னு பார்க்குறாரு. நீங்களும் ப்ராமிஸ் பண்ணுங்கள், அந்த முயல்குட்டி எது பண்ண மாட்டேன்னு சொன்னால் நான் போய் பிடிச்சிட்டு வரேன் அப்படிங்கிறீங்க. ஏன்னா நீங்கள் முயல்குட்டி சீக்கிரம் பிடிச்சிருவீங்க, அதனால் வந்துட்டு சொல்கிறீங்க. அவரும் ப்ராமிஸ் பண்ணுறாரு. இப்போது நீங்கள் அப்படியே ஓடிட்டே இருக்கிறீங்க. அது எப்படி தாவி தாவி ஓடுதோ அதே மாதிரி நீங்களும் தாவி தாவி ஓடுறீங்க. டேவ் வந்துட்டு அழகாக அதை வீடியோ எடுத்து வச்சுக்கிறாரு. ரொம்ப பிடிச்சிருக்கு அவருக்கு. இப்போது அப்படியே தான் டேவ் வந்துட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கும். நீங்கள் கரெக்டாக ஒரு 2 முயல்குட்டி பிடிச்சிடுறீங்க. ஆனால் அதில் ஒன்று தப்பிச்சு ஓடிடுது, ஒன்று மட்டும் கையில் சிக்கிக்குது. அந்த சிக்கிற முயல்குட்டியை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு கொண்டு வரீங்க. இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது, மோசம்னு சொல்லிட்டுன்ட்டு அதை அப்படியே தொட்டு தொட்டு நீவிட்டுக்கிறீங்க. அது அப்படியே புதுசுன்னு அழகாக இருக்குது. அது கொஞ்சம் கூட பயந்துக்கல, உங்ககிட்ட நல்லா ஒட்டிக்கிச்சு. டேவ் வந்துட்டு கூட எனக்கு அப்படிங்கிறாரு. எதுவும் பண்ண மாட்டீங்கல்ல அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. பண்ண மாட்டேன் நீ கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கிக்கிறாரு. அவருக்கே அது ரொம்ப பிடிச்சிருச்சு. அது அழகாக அப்படியே சமத்தாக இருக்கா, நம்ம வளர்த்துக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ நீங்களும் நிஜமாவா, ஆனால் இது யாராவது வளர்த்துற மயில்குட்டியாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கவும், யாருக்கு தெரிய போகுது, தூக்கிட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்நேரத்தில் விடியாமையும் அந்த முயல்குட்டிக்காக டென்ட்டெல்லாம் அவசரமாக இது பண்ணி எடுத்து கொண்டு போய் கார்க்குள்ளே போட்டுட்டு நீங்கள் அந்த முயல்குட்டி தூக்கிட்டு 2 பேரும் திருடிட்டு ஓடிட்டீங்க. ஸோ அப்படியே செமையாக ஃபாஸ்ட்டாக காரில் வந்துட்டு அந்த ஏரியாவே க்ராஸ் பண்ணியாச்சு. அது வரைக்கும் 2 பேர்த்துக்கு ஹார்ட் பீட் லப்பு டப்புன்னு அடிச்சிருக்கும். ஸோ அந்த ஏரியா ஃபுல்லாக க்ராஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான், ஐயோ சாமி செம்ம பயம் எனக்கு, நான் திருடுனதே இல்லை தெரியுமா அப்படின்னு நீங்கள் சொல்லவும், வந்து ஆனால் எனக்கு அது பார்ட் டைம் வேலை, நான் மட்டும் இங்கே டெய்லி திருடிட்டு இருக்கேன்னா என்ன, உன் பேச கேட்டு என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன் பார்த்தியா அப்படிங்கிறாரு. சொன்னீங்க நீங்கள் தானேங்க ஃபஸ்ட்டு எட்டு போகலாமான்னு கேட்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாற்றி ப்ளேம் பண்ணிக்கிறீங்க. அப்போ அந்த முயல்குட்டி இருக்குதுல்ல, ஸோ அது காருக்குள்ளே கதவெல்லாம் விண்டோலாம் லாக் பண்ணி தான் வச்சுருப்பீங்க. அது சமத்தான் உட்கார வச்ச இடத்துலையே உட்காந்துருக்கு, எங்கேயுமே போகலை. அது பார்த்தா உங்களுக்கே ஆச்சரியமாகுது. அதை தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு அது கூட விளையாடிட்டே போயிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ வந்துட்டு நேராக ஒரு பெரிய மவுண்டனுக்கு தான் காரை ஓட்டிகிட்டு போகிறாரு. நீங்களும் வந்துட்டு என்ன அப்படி சர்ப்ரைஸாக கூப்பிட்டு போகிறீங்க, எங்கெங்கேயோ டென்ட் போட சொல்கிறீங்க, எங்கெங்கேயோ இருக்கோம், எத்தனை நாள் கூட சொல்லலை அப்படின்னு சொல்லி கேட்கவும், சர்ப்ரைஸ்னால் உனக்கு டே பை டே சர்ப்ரைஸ் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை அப்படியே கூப்பிட்டு போகிறாரு. ஸோ ஒரு பெரிய மவுண்டன் தான், அங்கே மேலே போயிட்டு காரை ஸ்டாப் பண்ணிவிட்டு அங்கே இப்போ டென்ட் போட்டுட்டு அந்த ஃபயர் கேம்பெல்லாம் வந்துட்டு பற்றி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. நீங்கள் டேக்கு பக்கத்தில் அந்த முயல்குட்டி 3 பேர் உட்காந்துருக்கீங்க. அது அழகாக அந்த நெருப்புக்குள்ள, ஸோ அதுக்கிட்ட இருந்துட்டு அதுக்கு மேலே படாமல் ஒரு மாதிரி கதகதப்பாக இருக்கிறதுக்கு அந்த இடத்துல உட்காந்துருக்கு. ஆக்சுவலாக அந்த மலைக்கு மேலே அப்படின்னா ரொம்ப குளிராக இருக்கும். ஸோ அதுக்கும் அந்த நெருப்புக்கும் ரொம்ப ஒரு மாதிரி நல்லா வார்மாக இருக்குது. 3 பேர் அப்படியே உட்காந்துருக்கீங்க. அப்போ நீங்கள் டே வந்துட்டு 2 காலை அப்படி வச்சு, காலை 2 வச்சு ஒரு மாதிரி கட்டி பிடிச்ச மாதிரி, காலை கட்டி பிடிச்ச மாதிரி உட்காந்துருப்பாங்கள்ல, நார்மலாக நம்ம உட்காருவோம்ல, அந்த மாதிரி வந்துட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் அவருக்கு ஆளுக்கு இடையில போயிட்டு அப்படியே உட்காந்து அவர் மேலே சாஞ்சிக்கிறீங்க. என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. சொன்னீங்க நான் வந்துட்டு லவ் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவருக்கு சிரிப்பாக இருக்குது. லவ் பண்ணுறியா இப்படியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு இப்படி தான் தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரோட செஸ்ட்டில் அப்படியே சாஞ்சிக்கிறீங்க. அப்போ வந்துட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு பெரிய போர்வை பக்கத்தில் வச்சுருப்பாரு. ஏன்னா உங்களுக்கு ரொம்ப குளிர்ற மாதிரி இருக்கும் போல், அதனால இது பண்ணுறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு, அதுவும் வாய் திறந்து கேட்காம இப்படி வந்துட்டு பண்ணுறீங்கன்ட்டு அவர் அதை எடுத்து அப்படியே அவர் போற்றி அப்படியே அவர் பின்னாடி அவருக்கு போத்துனா முன்னாடி உங்களுக்கு போத்த வரல. ஸோ அந்த மாதிரி தான் அப்படியே 2 பேரும் சேர்ந்து அப்படி போற்றி உட்காந்துருக்கீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு கதகதப்பாக இருக்குது. அப்படியே வந்துட்டு நீங்கள் லைட்டாக அண்ணாந்து பார்த்துட்டு டேக்கிட்ட அவரோட கண்ணத்தை ஒரு மாதிரி நோண்டிக்கிட்டே விளையாடிட்டே இருக்கீங்க. என்ன அப்படின்னு கேட்குறாரு. இல்லை ஒன்று கேட்குட்டா, நமக்கு கல்யாணம் ஆகிட்டு 6 மாதம் தான் ஆச்சு, அதனால இவ்வளோ பாசமா இல்லை எப்பயுமே இந்த பாசம் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ வந்து போர்ட்ரேட்டில் ஒரு கிஸ் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, எனக்கு தெரியல, நான் வந்துட்டு எல்லார் மாதிரியும் ப்ராமிஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ராமிஸை பிரேக் பண்ணி உன்னை கஷ்டப்படுத்தி அந்த மாதிரியெல்லாம் இருக்க விரும்பலை. எனக்கு இன்றைக்கி ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அது என் லைஃப் லாங் பிடிக்கும், நான் நம்புகிறேன். ஸோ நான் என்னோடய லவ்வை உனக்கு டே பை டே வாழ்ந்து காட்டி ப்ரூவ் பண்ணுறேன். எந்த ஒரு விஷயத்தையும் நான் வார்த்தையால் சொல்லி ப்ரூவ் பண்ண விரும்பலை, ஓகேவா?
அதாவது நான் வார்த்தையால் சொல்ல மாட்டேன், வாழ்ந்து காட்டுறேன் அப்படிங்கிறாரு. இது ஒரு மாதிரி உங்களுக்கு ஹார்ட்டை டச் பண்ணிடுச்சு. டக்குன்னு இந்த பக்கம் திரும்பிட்டு அவரை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ அவரும் உங்களை ஹக் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ஜாலியாக இருக்கிற டே வந்துட்டு மாதிரி ரொமான்டிக்காக போகுது. அப்படியே நீங்கள் இன்னும் அவரோட ஷோல்டரை பிடிச்சி தான் உட்காந்துட்ருப்பீங்க. அப்படியே அந்த முயல்குட்டி பார்க்குறீங்க. அது அழகாக அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துட்ருக்கு. ஸோ டே வந்துட்டு அந்த முயல்குட்டியை பார்க்குறாரு. அது இன்னுமே அழகா டேவே பார்த்துட்ருக்கு. அப்படியே இந்த பக்கம் திரும்புகிறாரு. பார்த்தா நீங்கள் அந்த இடத்துல இல்லை, அந்த முயல்குட்டி மட்டும்தான் இருக்குது. அந்த ஃபயர் கேம்பில் டே வந்து பயங்கரமாக ஒரு மாதிரி அழுதுட்டு அந்த முயல்குட்டி மட்டும் தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு அதை ஹக் பண்ண மாதிரி உங்களுக்கு பதிலாக அதுக்கு அந்த போர்வை போர்த்தி விட்டுட்டு ஒரு மாதிரி உட்காந்துட்ருக்காரு. அவரால் ஒரு மாதிரி இருக்குது. அவருக்கு என்ன பேசணும் என்ன பண்ணணும் எதுவுமே தெரியல. யார்கிட்டையும் பேச பிடிக்காம இந்த மாதிரி தனியாக வந்து உட்காந்துருக்காரு. அப்படியே ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து அவரோட ஃபோன் ஒரு ரிங் அடிக்குது. எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா உங்களோட ஃபோட்டோ தான் முன்னாடியே வருது. ஒரு மாதிரி அதை பார்த்துட்டு லைட்டாக கொஞ்சமாக அவரோட ஃபேஸில் வலி கலந்த சிரிப்பு மாதிரி இருக்கும்ல, ஸோ வலிக்கும் ஆனால் லைட்டாக சிரிப்போம்ல, அந்த சிரிப்பு தான். அப்படியே சிரிச்சுட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு அந்த முயல்குட்டி வேறு ஒரு மாதிரி பண்ணுதா, அந்த ஃபோட்டோவை எட்டிட்டு பார்க்குது. அதை அப்படியே அந்த ஃபோட்டோவை அதுக்கிட்ட காட்டிட்டு, 1 வருஷம் ஆச்சுல்ல நம்ம இவளை பார்த்து அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. ஸோ அது ஒரு மாதிரி கிச்சு கிச்சுன்ட்டு இருக்குது. ஸோ இவர் ஒரு மாதிரி பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாரு. அப்படியே அந்த முயற்குட்டியை கட்டி பிடிச்சிட்டு அழுகிறாரு. அந்த பெட்டு ரொம்ப இவர்கிட்ட நல்லா ஒட்டிக்கிச்சு. ஸோ அது வந்துட்டு இவருக்கு ஆறுதல் கொடுக்குற மாதிரி ஏதோ பண்ணிட்டு இருக்குது. அது எதுக்கு அப்படி பண்ணுதுன்னு தெரியல. அவரோட செஸ்ட் ஒரு மாதிரி தட்டுற மாதிரி பண்ணுது. ஒரு மாதிரி அவரே பாவமாக பார்க்குது. அதை பார்த்துட்டு இவருக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலாக 2 பேத்துக்குள்ள அந்த பாண்டிங் வரும்ல, ஸோ அந்த முயல்குட்டிக்கு அந்த மாதிரி தான் அந்த பாண்டு வருது. அந்த முயல்குட்டியை பார்த்துட்டு அவள் சீக்கிரம் என்னை விட்டு போயிடுவான்னு சொல்லி தான் உன்னை என்கிட்ட கொடுத்துட்டு போனாளா என்னை கம்ஃபர்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறாரு. அது ஒரு மாதிரி தேவோட மூஞ்சியே பார்த்துட்டே இருக்குது. அதை அதாவது அது பாவமாக பார்க்குற மாதிரி இருக்குது இவருக்கு. அதை அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. அப்படியே நீவி தடவி கொடுக்குறாரு. இப்போது டே வந்துட்டு நீங்கள் லாஸ்ட் இயர் ஒரு டைரி வச்சுருப்பீங்க, தட் மீன்ஸ் அந்த ஸ்லாம் புக்கு. ஸோ அதை வச்சுருப்பீங்க. அந்த புக்கை வந்துட்டு அவர் இப்போ கையில் வச்சுருக்காரு. அதை எடுத்துகிட்டு அவர் இப்போது நீங்கள் எந்த பக்கம் எழுத விட்டீங்களோ அதுக்கு அடுத்த பக்கத்தில் எழுத ஆரம்பிக்கிறாரு. லாஸ்ட் இயர் நான் உன் கூட இருந்தேன், ஆனால் இந்த வருஷம் நீ என் கூட இல்லை அப்படிங்கிற மாதிரி எழுதுறாரு. அவரால் எழுதவே முடியலை. ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அப்படியே அவர் அந்த டைரியில், அதாவது ஸ்லாம் புக்கில் கடைசியாக என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத எழுத ஆரம்பிக்கிறாரு. அது அப்படியே ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் மாதிரி நம்ம பார்ப்போம். இப்போது லாஸ்ட் இயர் வந்துட்டு அந்த ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சு ஒரு 10 நாள் வந்துட்டு ட்ரிப் போயிருப்பீங்க. ஸோ அந்த ட்ரிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு வழியாக வீட்டுக்கு போகிறீங்க. வீட்டுக்கு போயிட்டு ஜாலியாக வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியாக தான் எனக்கு ட்ரிப்பெல்லாம் போயிட்டு வந்தா. அதுவும் இல்லாமல் நல்லா ரெஸ்ட் எடுத்து எல்லாரும் பக்கம் போயிருப்பீங்க. அதனால கொஞ்சம் கூட டயர்டாக இல்லை. வீட்டுக்கு போனது ஜங்கு புங்குன்னு குதிச்சுட்டு வெளியே இருந்து வாங்கிட்டு வந்து எல்லா திங்ஸும் வீட்டில் அங்கங்கே வச்சு அழகு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்படி பார்த்துட்ருக்கப்போ கரெக்டாக டேவும் வந்துட்டு வயன் அப்படின்னு கூப்பிட்றாரு. சொன்னீங்க அப்படிங்கிறீங்க. அது வந்து அப்படிங்கிறாரா, என்னங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், இல்லை அம்மா கால் பண்ணாங்க அப்படின்ட்டு கிட்ட வராரு. அம்மா கால் பண்ணி அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அவர் உங்களை ஹக் பண்ணிவிட்டு, அதாவது பேக் ஹக்கில் பண்ணிவிட்டு, அது வந்து அம்மா கால் பண்ணாங்க அப்படிங்கிறாரு. கால் பண்ணி அப்படின்னு நீங்களும் கேட்குறீங்க. அம்மா கால் பண்ணி அவங்களுக்கு பேரன் வேணும்னு கேட்டாங்க, ஆனால் நான் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்கு சிரிப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு கேட்குறீங்க. நான் சொல்லிட்டேன், பேரெல்லாம் கிடைக்க சான்ஸ் இல்லை அப்படின்னு நான் சொல்லிட்டேன் வயன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை பக்கம் திரும்பி, அப்புறம் அதுக்கு அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நக்கலாக கேட்குறீங்க. டேவ் வந்துட்டு உங்களை லைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி, அதாவது ஹிப்பை ஹோல்ட் பண்ணுவாங்க, ஸோ அந்த மாதிரி லைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, அது வயன் அவங்க எப்படி பேரன்னு கேட்கலாம், எனக்கு பொண்ணு தான் வரும், ஸோ அதனால் பொண்ணு அதுக்கு தட் மீன்ஸு அப்படிங்கிறாரு. என்ன வளருது வாய் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை பேத்தி தான் கொடுக்க முடியும்னு நான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்புறம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், கதையாக சொல்கிறேன், அதான் சொல்லிட்டேன்ல, அவங்க பேரன் கேட்டாங்க, நான் பேத்தி தான் தர முடியும்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. யாரை கேட்டு இதெல்லாம் 2 பேரும் முடிவு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அது யாரை கேட்கணும்,
அம்மா என்கிட்ட கேட்டாங்க, நான் அவங்களுக்கு சொன்னேன், அவ்வளோதான். வா நம்ம போய்ட்டு அவங்களுக்கு ஒரு பேத்தி ரெடி பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்றாரு. உங்களுக்கு சிரிப்பும் வருது, ஷையும் ஆகுது. அப்படியே அவரோட கன்னத்தில் செல்லமாக ஒரு அடி அடிச்சுட்டு ஆசை தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வாட்டமாக ஓடிடுறீங்க. அடிப்பாவி, இவன் என்கிட்ட என்ன சொன்னான், அந்த ட்ரிப்பில் வீட்டுக்கு போய் பார்த்துக்கலான்னு சொன்னால, இப்படி ஏமாத்துறா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வராரு. துரத்திட்டே இருக்காரு. ஆனால் நீங்கள் ஓடிட்டே இருக்கிறீங்க. அது மாதிரி செம்மையாக இருக்குது அந்த டே ஃபுல்லாக. ஒரு மாதிரி ஹாப்பியாக அவரும் உங்களை துரத்திட்டே வருது, நீங்களும் ஓடுறதுன்னு ஹாப்பியாக தான் போயிருக்கோம் அந்த அன்றைக்கி நைட் ஃபுல்லாகவே. ஸோ அப்படி தான் நெக்ஸ்ட் டே மார்னிங் விடியுது. கண்ணை முழிச்சு பார்த்தா உங்கள் ஃபோனில் நிறையா மிஸ் கால். மாமா இது என்ன இவ்வளோ மிஸ் கால் அப்படின்னு கேட்குறீங்க. சில டைம் டேன்னு கூப்பிடுவீங்க, சில டைம் மாமான்னு கூப்பிடுவீங்க, அது உங்கள் மூடை பொறுத்து. அப்போ வந்துட்டு தேவ் வந்து உன் ஃபோனில் மிஸ் கால்னு என்ன கேட்டால் எனக்கு எப்படி தெரியும், நல்லா தூங்கியிருக்கல நீ, கும்பகாரனுக்கு தங்கச்சி போல் என்ன தூங்குறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் எஞ்சி போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகுறாரு. நீங்கள் பார்க்குறீங்க, கும்பகாரனுக்கு தங்கச்சியா, இவர் தான் கும்பகாரனை மாதிரி தூங்குறாரு, என்ன பாரு எப்படி சொல்லிட்டு போகிறாரு, ஏதோ அசந்து தூங்கிட்டு ஒரு நாள் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் எடுத்து பார்க்குறீங்க. பார்த்தா அது வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணியிருக்கா. ஸோ அதை பார்த்ததுமே அலாரம் அடிக்கிற மாதிரி மாமான்னு கத்துறீங்க. அப்படியே வைப்ரேஷன் மூலியே ஓடி வராரு. என்னடி இப்படி கத்துற கலங்கத்தால், என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படிங்கிறாரு. நீங்கள் அது அப்படின்னு சொல்கிறீங்க. ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்ட்டு அவர் வேறு மாட்டே சொல்லிடுறாரு. சீக்கிரமோ அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அப்புறம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ நீங்கள் என் ஃப்ரெண்டு கால் பண்ணிக்கிறோம், இவ்வளோ கால் பண்ணிக்கிறா, ஐயோ நான் எதை போய் எடுக்காம விட்டுட்டேனே, எல்லாம் ஒன்றால் தான் லேட்டாக தூங்கின பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை போட்டு திட்டிகிட்டு போகிறீங்க. அவர் பார்க்குறாரு, அடிப்பாவி என்னாலையா, சரி ஓகே அப்படியே வந்துட்டு போகுது, என்ன இப்போ என்ன குத்தம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே சிரிச்சுட்டே போயிடுறாரு. நீங்கள் ஃபோனை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கால் பண்ணுறீங்க பால்கனியில் நின்றுட்டு. சொல்லுடி, சாரி நான் நல்லா தூங்கிட்டேன் பார்க்கல, எப்படி இருக்க அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் அவள் ஒயன் நான் உங்ககிட்ட பேசணும், கொஞ்சம் வரியா அப்படின்னு கூப்பிட்றா. நீ என்ன இங்கேயா இருக்க, வான்னு கூப்பிட்டா வரத்துக்கு, ஃபாரின்ல இருக்கிறடி, நான் எப்படி வரட்டும், பாஸ்போர்ட் இருக்குது, ஓகே பாஸ்போர்ட் இருக்குது தான், ஆனால் வீசா வேணும்ல அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை இன்றைக்கி நான் வரேன், ஸோ ஏர்போர்ட்டுக்கு ஒரு 12 o'clock மாதிரி வந்துடுறியா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. நீங்களும் சரி ஓகே இன்றைக்கி வரேன்னு சந்தோஷமாக சொல்லணும், அது என்ன சத்தம் கையில் வத்தலை கொடுத்த மாதிரி இப்படி முடிச்சுட்டு சொல்கிற, ஹாப்பியாக சொல்லு, நான் சீக்கிரம் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட் பண்ணிடுறா. நீங்கள் ஓடி போயிட்டேக்கிட்டேன், இன்றைக்கி என் ஃப்ரெண்டு வேறு போகிறாளே, நான் போய் பார்க்க போகிறேனே அப்படின்னு சொல்லவும், யார் உன் ட்வின் ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்குறாரு. ட்வின்னு ஃப்ரெண்டா, அது நான் ட்வின்னு ஃப்ரெண்டு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அதான் உன்ன மாதிரியே இருப்பாளே ஹச்சசல் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அதுக்கு நீங்கள் இப்படி பேர் வச்சுருக்கீங்களா, சரி ஓகே என் ட்வின் ஃப்ரெண்ட் தான் வரா, நான் போயிட்டு அவளை பிக்கப் பண்ணும் அப்படின்னு சொல்லவும், நானும் வரட்டா அப்படிங்கிறாரு. எதுக்கு, நான் நினச்சி அவளை கட்டி பிடிக்கிறதுக்கா, இந்த வேலைலாம் வேணாப்பா, இப்போல்லாம் என்னால் கூட்டு போக முடியாது, இன்னும் நாள் கூட்டு போய் காட்டுறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ டே பார்க்குறாரு, அது எப்படி உனக்கு அவளுக்கு வித்தியாசம் தெரியாமல் போயிடுமா என்ன எனக்கு அப்படிங்கிறாரு. ஆமாம் அவள் என்ன மாதிரியே இருப்பாள், என் அம்மா அப்பாக்கே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ டேவும் நான் உன் புருஷன்டி, எத்தனை பேர் உன்னை மாதிரி இருந்தாலும் உன்னை தனியாக நான் கண்டுபிடிப்பேன், என் கண்ணை உன்னை மட்டும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிடும் அப்படிங்கிறாரு. அது என்ன பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே நிறையா லீவ் போட்டாச்சு ஆஃபீஸ்க்கு, முதல்ல கிளம்புங்க, அப்புறம் நான் மதியம் வந்துட்டு அவளை மீட் பண்ண போகிறேன், அண்ட் அவளை போய் நான் தான் பிக்கப் பண்ணோம், ஸோ பார்த்துட்டு என்ன பிளான் எனக்கு தெரியல, ஏதாவது அளவுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி ஓகே எதில் போகிற அப்படிங்கிறாரு. காரில் தான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும், சரி ஓகே அப்படின்னா இன்றைக்கி பார்த்து பத்திரமா போயிட்டு வா, நைட் நான் டின்னர் வந்துட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாரு. செல்ல புருஷா தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அவருக்கெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறீங்க. அப்படியே தான். ஸோ அவரும் வந்துட்டு ஒரு வழியாக ஆஃபீஸ் கிளம்பிடுறாரு. போகிறப்ப சொல்லிட்டு போகிறாரு, பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும், அண்ட் உன் ஃப்ரெண்டை நான் கேட்டு தான் சொல்லு, ஓகேவா, முடிஞ்சால் வீட்டுக்கு கூட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. நீ உன் இன்டென்ஷனே எனக்கு சரியில்லை, போமாம்மா, உன்னை வந்துட்டு என்னால் நம்ப முடியாது, நீ கேட்குறத பார்த்தாலே உன் மாடுலேஷனே சரியில்லை மாமா அப்படிங்கிறீங்க. ஏன்டி திடீர்னு மாமாங்கிற, திடீர்னு டேங்கிற, என்னடி இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கவும், அதுவா என் மூடு அப்படி, எனக்கு எப்போ எப்படி கூப்பிடணும்னு மூடு வருதோ அப்போ தான் கூப்பிடுவேன், இந்த மாமாங்கிற வார்த்தை என்னையே அறியாமல் சடனாக என் மனசுக்குள்ளேருந்து வரும், ஓகேவா, அப்போது தானாக ஒரு மாதிரி நான் ஹாப்பியாக இருக்கிறப்போ மாமான்னு வரும் அப்படிங்கிறீங்க. தெரியும்,
நீ ஹாப்பியாக இருக்கிறப்பெல்லாம் மாமான்னு கூப்பிடுவே அப்படின்னு சொல்லிட்டு உங்களை ஹக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணிட்டு அவர் கிளம்புறாரு. ஸோ நீங்களும் பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு நீங்கள் வீட்டில் திங்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டு சும்மா என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆஸ் யூஷுவல் ஒர்க்கை. அப்படி 12 o'clock ஆகுது. நீங்களும் ரெடியாக இருப்பீங்க. ரெடி ஆகிட்டு கார் கீ தேடுறீங்க, கிடைக்கவே மாட்டேங்குது. என்ன இது கீயை காணும்னு சொல்லிட்டு டேக்கு கால் பண்ணால் அவர் எடுக்கவே இல்லை. என்னடா இது கார் கீ தேடினா கிடைக்க மாட்டேங்குது, இவர் கால் பண்ணால் எடுக்க மாட்டேங்கிறாரு. எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவள் வேறு வந்துடுவா, நான் போகணும் ஏர்போர்ட்டுக்கு சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ தேடி ஃபைனலாக அது கண்ணு முன்னாடியே இருந்திருக்கும். கண்ணை தின்ன மாதிரி தேடி இருந்திருப்பீங்க. அடைச்ச கண்ணை தின கபோதி இங்கே வச்சுட்டு எங்கெங்கெல்லாம் தேடிக்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே திட்டிட்டு அந்த கீ எடுத்துகிட்டு போகிறீங்க. போனப்போ சட்டுன்னு வந்துட்டு அந்த வாசல் படி இருக்குல்ல அது அப்படி தடுக்கி விடுது. அப்போது உங்கள் வீட்டில் வந்துட்டு ஒரு பாட்டிமா வருவாங்க வேலைக்கு. அவங்க வராங்க கரெக்டாக. எதுக்கா அப்படி என்ன கண்ணு வெளியே போறியா அப்படின்னு கேட்கவும், ஆமாம் பாட்டி என் ஃப்ரெண்டு வரா, நான் அவளை மீட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அவங்க வந்துட்டு உள்ளே போடா அப்படிங்கிறாங்க. அப்படின்னு நீங்கள் கேட்கவும், உள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போயிட்டு கொஞ்ச நேரம் சோஃபாவில் உட்கார வச்சு தண்ணி குடிக்க சொல்கிறாங்க. நீங்களும் எதுக்கு இப்போ தண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், இல்லை நீ போகிறப்போ கால் தடுக்குது, அதனால தான் ஒரு கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்துட்டு போ, தண்ணி குடிச்சிட்டு போ அப்படிங்கிறாங்க. ஸோ தண்ணி குடிச்சிட்டு அவங்க ஒரு 10 நிமிஷம் உட்கார சொல்லியிருப்பாங்க. சொல்லிட்டு அவங்க உள்ளே போயிட்டு வரதுக்குள்ள நீங்கள் எஞ்சி ஓடிட்டீங்க. இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதை யாராவது நம்புவாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறீங்க. ஓடி போயிட்டு கார் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு காரை சாத்துறப்போ லைட்டாக கையில் வந்துட்டு சிக்கிக்குது விரல். லைட்டாக ஜஸ்ட் மிஸ்ஸில் இதாகிருக்கும், பட் இருந்தாலும் வலிக்குது. அந்த லைட்டாக அந்த சுண்டு விரலுக்குள்ள பிங்கி ஃபிங்கர் அதுதான் செம பெயினாக இருக்குது. ஐயோ என்ன இது சும்மா எங்காவது அடிபட்டே இருக்குது. எனக்கு ஹாப்பி அதாவது நான் ஹாப்பியாக இருந்தேன்னா கண்ணு மண் தெரியாமல் இருப்பேன். அது இதில் இதுவும் ஒன்று தான். ஆனால் அடி நல்லா படுதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கார் ஸ்டார்ட் பண்ணுறீங்க. கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. வெறியாக வருது. எல்லாம் சேர்ந்து வச்சு எனக்குன்னே வந்துட்டு இப்படி தான் வாக்கியமா, நான் ஒரு நாளைக்கு ஹாப்பியாக இருந்துக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல்ல, ஸோ ரொம்ப மாதம் ஆகிருக்கும். அந்த ஹாப்பியில் வந்துட்டு அப்படியே காரை வதன்னு ஒதுக்கிறீங்க. சும்மா அது பண்ணுறீங்க இது பண்ணுறீங்க. ஃபைனலாக அது ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ ஃபைனலாக நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிடுறீங்க. ஸோ நீங்கள் ஏர்போர்ட் போனதுமே டேக்கு மெசேஜ் பண்ணிடுறீங்க. அதாவது நான் ஏர்போர்ட் வந்துட்டேன், ஸோ அடுத்து என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி நீங்கள் மெசேஜ் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் மெசேஜ் பார்த்ததுமே அவர் உங்களுக்கு கால் பேக் பண்ணுறாரு. பட் நீங்கள் கால் கட் பண்ணி விட்டுட்டு, நான் கால் பண்ணப்போ நீ எடுக்கலல்ல, ஸோ நான் இப்போ கட் பண்ணுறேன், நான் இன்னும் உனக்கு கால் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக வந்துட்டு ஒரு எமோஜி அனுப்பியிருப்பீங்க. ஸோ டே அந்த மெசேஜை பார்த்து சிரிச்சுட்டே, சின்ன பொண்ணாகவே இருக்கா, என்னைக்கு தான் இப்போ வளர போகிறாளோ, அதுக்குள்ளே எனக்கே ஒரு பொண்ணு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே அவர் வந்துட்டு அவரோட ஒர்க்கை பார்க்குறாரு. சரி ஓகே டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பியிருப்பாரு. ஸோ அடுத்து அவர் ஒர்க்கை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. அண்ட் நீங்கள் அப்படி ஏர்போர்ட்லேருந்து நேராக வந்துட்டு அதாவது காரை ஸ்டாப் பண்ணி நிறுத்திட்டு காரை நிறுத்திட்டு நீங்கள் உள்ளே போகிறீங்க. ஏர்போர்ட்டில் போயிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்குறீங்க. கரெக்டாக அவங்களோட ஃப்ரெண்டு வரா. ஸோ வந்ததுமே உங்களுக்கு செம ஹாப்பி. ஓடி போய்ட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறீங்க. அவளும் உங்களை வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஸோ 2 பேரும் வந்துட்டு அங்கேருந்து நேராக எங்கன்னா அதாவது ஏர்போர்ட்டுக்கு வெளியே போகலை. ஸோ அங்கேயே வந்துட்டு கஃபேட்டேரியாலாம் இருக்கும்ல, ஸோ சாப்பாடெல்லாம் கொடுப்பாங்கள்ல, ஸோ கேன்டீனா அங்கே தான் போயிட்டு அங்கே உட்காந்துக்கிறீங்க. ஸோ கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு சாப்பிட்றீங்க. ஏன்னா அவள் வந்துட்டு இங்கேயே உட்காந்து பேசலாம் அப்படின்னு சொல்லியிருப்பா. சரி ஓகேன்னு நீங்களும் வந்துட்டு அங்கேயே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறீங்க. அப்போது அந்த கேன்டீனில் இருக்கவங்க எல்லாருமே அவங்க 2 பேர்த்தையும் பார்க்குறாங்க. ட்வின்ஸ் போல் அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டுருக்காங்க. நீங்களும் அதை பார்த்து சிரிச்சிட்ருக்கீங்க. அப்படி தான் அவகிட்ட பேசிவிட்டு வீட்டுக்கு போகலான்னு கூப்பிடுவீங்க. அவள் வந்துட்டு, இல்லை வயன், எனக்கு வீட்டுக்கெல்லாம் வர முடியாது, ஸோ நான் கிளம்பணும், நான் கிளம்புற டைம் வந்துடுச்சு அப்படிங்கிறா. என்னடி ஒரு மாதிரி பேசுகிற அப்படின்னு நீங்களும் கேட்பீங்க. அவளும் வந்துட்டு, இல்லைடி நான் கிளம்பணும்ல, நான் உன்னை பார்க்க தான் வந்தேன், சரி ஓகே பத்திரமா இரு அப்படின்னு சொல்லிவிட்டு அவ்வளோதான் அவளும் கிளம்புறா. நீங்களும் கிளம்புறீங்க. அப்படியே வந்துட்டு கரெக்டாக ஒரு மணி 3 இருக்கும். டேக்கு ஒரு மெசேஜ் போகுது, உங்களோட வைஃப் கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க அப்படின்னு. அவ்வளோதான், சும்மா ஏதோ பண்ணுவாங்களாட்டுக்கு அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு. ஆனாலும் மனசு கேட்க மாட்டேங்குது. உடனே அந்த நம்மளுக்கு கால் பண்ணி, யார் பேசுகிறது, எதுக்கு இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அடித்து பிடிச்சி பதறி போயிட்டு ஓடுறாரு. ஓடி வந்து பார்த்தா அங்கே உங்களை ஸ்ட்ரக்சரில் வச்சுருக்காங்க, அந்த ஒயிட் கிளாத்தெல்லாம் போட்டு. அவருக்கு அதை நம்பவே முடியல. காலையில் அவ்வளோ அழகாக சிரிச்ச முகத்தோட வழி அனுப்பி வச்சு தன்னோட வைஃப் சடனாக இப்படி பார்த்தா யாருக்குதே அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? அவரால் அதை ஏற்றுக்கவே முடியல. ஒரு மாதிரி ஸ்டாச்சு மாதிரி இப்படி ஃப்ரீஸ் ஆன மாதிரி நிற்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டெல்லாம் கூட வந்திருப்பாங்க. டே ப்ளீஸ்டா
அது ஒன்றும் இல்லை பார்த்துக்கலாவா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறாங்க. அவங்க தான் போயிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிக்கிறாங்க. இவர் கையெழுத்து மட்டும் போட்டு கொடுக்குறாரு. அவர் எதுவுமே பேசவே இல்லை. அவருக்கு என்ன பேசுனே தெரியல. இவ்வளோ நாள் கூட இருந்து தன்னோட வைஃப் சடனாக எல்லாமே போயிட்டா எப்படி இருக்கும்? அவருக்கு இதை ஏற்றுக்கவே முடியல. நான் அவ்வளோ டைம் சொன்னேன்ல பத்திரமா இருன்னு. அவள் சூப்பராக கார் ஓட்டுவா, எப்படி ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காரு. கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஃபியூனரெல்லாம் முடிஞ்சு 2-3 மாதம் ஆகிருக்கும். இன்னுமே அவர் அதுலேருந்து வெளியவே வரலை. அப்படியே அந்த ரூம்லேயே உட்காந்துட்டு நீங்கள் பேசுகிறது, அப்புறம் அந்த முயல்குட்டி நீங்கள் தூக்கிட்டு வந்ததுன்னு ஸோ அது கூட பார்த்துட்டு ஒரு மாதிரி அவரோட லைஃப் அப்படியே தான் போயிருக்கும். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக அனுப்பின மெசேஜ், நான் ஃபோன் பண்ணி நீ எடுக்கலல்ல, அப்போ நீ கால் பண்ண நான் எடுக்க மாட்டேன், இனிமேல் உங்கள்கிட்ட நான் பேசவே மாட்டேன் எப்போயோ அப்படின்னு அனுப்பியிருப்பீங்க. அதை பார்த்து பார்த்து அழுதுட்ருக்காரு. அன்றைக்கி நீ கால் பண்ணப்போ நான் எடுத்துருக்கணும்ல, கண்டிப்பாக நான் எடுத்துருக்கணும், ஏன் தப்பு தான் அப்படிங்கிறாரு. ஆக்சுவலாக சும்மா நீங்கள் முன்னாடியே கால் பண்ணியிருப்பீங்க, அப்போ அவர் எடுத்துருக்க முடியாத ஒரு மீட்டிங்கில் இருந்திருப்பார். பட் அதுக்கப்புறமா ரொம்ப நேரம் கழிச்சு இந்த மாதிரி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகியிருந்திருக்கும். ஆனாலும் அவர் அதை தன்னையே ப்ளேம் பண்ணிக்கிறாரு. கடைசியாக கூட உங்ககிட்ட என்னால் பேச முடியலன்னு சொல்லிட்டு அவ்வளோ அழுக. இப்படியே தான் 1 வருஷம் போயிருக்கும். இன்றைக்கி அந்த இடத்துல இருக்கார். தட் மீன்ஸ் இப்போ கரண்ட் சீனரிக்கு வரலாம். ஸோ இப்போ அதே மவுண்டைன் உங்களோட 2 பேர்த்தோட ஆனிவர்சரி, அதாவது லாஸ்ட்டாக நீங்கள் போன ட்ரிப் இருக்குல்ல, ஸோ அந்த அன்றைக்கி தான் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். ஓகேவா? அதனால தான் இந்த 1 வருஷம் ஆகிருக்கும். ஸோ உங்களுக்கு ஆனிவர்சரி மாதிரி வந்துட்டு அவர் யோசித்து வச்சுக்கிறாரு. அவங்க 2 பேர்த்துக்கு வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அரேஞ்ச் மேரேஜ். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்துட்டு அந்த இடத்துல கூட்டி போய்ட்டு உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார். இப்போது அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. அவர் அந்த டைரி ஃபுல்லாக எழுதி முடிச்சிருப்பார், நடந்த எல்லாத்தையுமே. அவர் கடைசியாக எழுதுறது ஒரு விஷயம், என்னால் உன்னை என்றைக்குமே பார்க்க முடியாதா அப்படின்னு லாஸ்ட்டாக அந்த ஸ்லாம் புக் நோட் இருக்குல்ல, அதில் எழுதிட்டு அப்படியே அந்த நோட்டை கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிருப்பார். அப்போ தான் அந்த பேஜ் எல்லாம் இருக்குல்ல, ஸோ அதில் வந்துட்டு உங்களோட ட்வின் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவார், அந்த பொண்ணோட ஃபோட்டோவும் இருக்கும். அப்படியே பார்த்துட்ருப்பாரு. அப்போது அந்த அன்றைக்கி என்ன பேசியிருப்பா, அவளை பார்க்க போய் தானே இந்த மாதிரி ஆக்சிடெண்ட் ஆச்சு. அப்போது கடைசியாக ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு தெரிய வரலாமா அப்படின்ட்டு அவருக்கு என்னமோ திடீர்னு அந்த பொண்ணோட ஞாபகம் வருது 1 வருஷம் கழிச்சு. அப்போ போய் அவளை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃப்ரெண்டோட டீட்டெயில்ஸ் எல்லாம் மற்ற ஃப்ரெண்டெல்லாம் இருப்பாங்களே, எப்பவுமே காண்டாக்டில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு, அவங்ககிட்டயெல்லாம் போய் கேட்குறாரு. அவங்க வந்துட்டு, ஏன் இவ்வளோ நாள் கழிச்சு கேட்குறீங்க, ஏதாவது பிரச்சனையா, ஒயின் ஆக்சிடெண்ட்டில் தானே இருந்தா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம், ஆனால் எனக்கு அந்த அன்றைக்கி லாஸ்ட்டாக என்ன நடந்துச்சுன்னு தெரியல. ஆக்சிடெண்ட்டுன்னா அவள் சூப்பராக கார் ஓட்டுவா, எனக்கு நல்லா தெரியும். உனக்கே தெரியல, உன் ஃப்ரெண்டு கார் ரேஸில் வந்துட்டு ஃபஸ்ட் ப்ரைஸ் எப்போவுமே அவள் தான் ஃபஸ்ட் வருவாள். அவள் எப்படி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்தான்னு என்னால் நம்ப முடியல அப்படிங்கிறாரு. சரி ஓகே, அதுக்காக நீங்கள் எங்கள் ஃப்ரெண்டை சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா அந்த பொண்ணு. ஸோ அவள் பேர் வந்து யூனா. ஸோ யூனா அப்படி கேட்குறா, எங்கள் ஃப்ரெண்டு மேலே சந்தேகப்படுறீங்களான்னு. அப்படியெல்லாம் இல்லை, சந்தேகப்படலை. ஆனால் லாஸ்ட்டாக அந்த பொண்ணை பார்க்க தான் இவள் கிளம்புனா. கடைசியாக அப்போ என்ன பேசியிருப்பாங்க, ஏதாவது ஒரு விஷயம் எனக்கு யூஸ் ஆகும்ல, அந்த பொண்ணை பார்க்கணும் போல் இருக்கு எனக்கு, ஏதாவது அட்ரஸ் இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ அவங்களும் வந்துட்டு ஓகே, அவள் ஃபாரினில் தான் இருக்கா, இந்தாங்க அவளோட கான்டாக்ட் நம்பர் அண்ட் அவளோட அட்ரஸ் எல்லாமே மாற்றிட்டா, இதுதான் இப்போ கரண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. ஏன் மாற்றினா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தெரியல, ஒரு 8 மந்த் இருக்கும், எல்லாமே மாற்றிட்டோம், நாங்கள் வேறு பக்கம் வீட்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தா, அதுவும் மெசேஜ் பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் சீக்கிரம் அவர் வேற ஒரு கண்ட்ரியில் தானே அந்த பொண்ணு இருக்கா, ஸோ அவளை பார்க்குறதுக்காக இவர் விசாலாம் ரெடி பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட அந்த ப்ராசஸ் எல்லாம் முடியறதுக்கு ஒரு 2 வீக் ஆகிடுது. ஜஸ்ட் டூரிஸ்ட் விசா அப்படி தான் எடுத்திருப்பாரு. டூரிஸ்ட் விசானா கொஞ்சம் சீக்கிரம் கிடச்சிரும், அப்படி தான் எடுத்திருப்பாரா. ஸோ எடுத்தாச்சு. இப்போ அவர் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணுறாரு. அந்த முயல்குட்டி வந்து பக்கத்துலேயே உட்காந்துருக்கு. அதை அப்படியே பார்த்துட்டே, நீ பத்திரமா இரு, உன்னை நான் என் அம்மா கிட்ட கொண்டு போய் விட்டுட்டு போகிறேன், ஓகேவா, நான் வரத்துக்குள்ளே நீயும் அவளை மாதிரி போயிடாத அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு அதை ஒரு மாதிரி ஹக் பண்ணிவிட்டு அதை கொண்டு போய் அவரோட அம்மா வீட்டில் விட்டுட்டு சொல்லிட்டு போகிறாரு. என்னப்பா திடீர்னு ஃபாரின்லாம் போகிறேன்னு கேட்குறாங்க. எனக்கு ஒரு வேலை இருக்குது, போயிட்டு வந்துடுறேன், இதை நல்லா பார்த்துக்கோங்க, இது என்னோடய ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அந்த முயல்குட்டியும் பார்த்துட்டு சரி ஓகேன்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த முயல்குட்டிக்கான ஃபீடெல்லாம் இருக்கும்ல, ஸோ சாப்பாடு அந்த ஃபுட் ஐட்டம்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் தனியாக வாங்கி வச்சு போட்டிருப்பாரு. ஏன்னா அது கடைசியாக நீங்கள் பிடிச்சி கொடுத்த முயல்குட்டி அப்படிங்கிறனால அதை நல்லா டேக் கேர் பண்ணி பார்த்துப்பாரு.
இப்போ இவங்க அதை வாங்கி வச்சுக்கிறாங்க. வந்துட்டு இப்போ ஃபாரின் கிளம்புறதுக்காக, அதாவது ஏர்போர்ட் போகிறாரு. அது ஒரு ஐலாண்டு, ஓகேவா? ஸோ அந்த ஐலாண்டுக்கு தான் இவர் இப்போ கிளம்பி போகிறாரு. ஃபைனலாக ஏர்போர்ட்லாம் போயிட்டு ஃப்ளைட்லாம் ஏறியாச்சு. அப்படியே கண்ணை மூடி உட்காடுறாரு. உங்களோட தாட்ஸ் தான் ஒரு மாதிரி அவருக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிருக்கும். அவர் நினச்சிருந்தா வேறு ஒரு பொண்ணை டேட் பண்ணியிருக்கலாம், யாரும் கேட்க போகிறதில்ல, கல்யாணமும் பண்ணியிருக்கலாம். ஆனால் அவருக்கு அது எதுவுமே விருப்பம் இல்லை. ஜஸ்ட் உங்களை பற்றி நினச்சிட்டே இருக்கார். ஃபைனலாக அவர் வந்துட்டு அந்த இடத்த ரீச் பண்ணிட்டாரு. அந்த இடம் பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஏன்னா அது ஐலாண்ட் இல்லையா? ஸோ செம்மையாக இருக்குது. அப்படியே வந்துட்டு அவங்க கொடுத்த அட்ரஸ்க்கு தான் வராங்க. ஏர்போர்ட்லேருந்து கரெக்டாக இவர் வர இடம் ஃபுல்லாகவே வந்துட்டு அந்த ஃபுல் ஐலாண்ட் இருக்குள்ள. ஸோ அந்த மாதிரி இடம் தான். அங்கே நிறையா வந்துட்டு வீடெல்லாம் நிறையா இருக்குது. ஓகே, ஸோ அழகாக குட்டி குட்டியாக செம்மையாக இருக்குது. அவங்க கொடுத்த அட்ரஸை வச்சு இவரும் ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டாரு. இவரோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு, அதாவது ஒரு ட்ராலி மட்டும் தான் எடுத்து வந்திருப்பார். ஸோ எடுத்துகிட்டு அப்படியே அந்த அட்ரஸை பார்த்துட்டு போயிட்டுருக்காரு. அங்கே பேசுகிற லாங்குவேஜ் எல்லாம் இவருக்கு புரியலை. பட் இருந்தாலுமே வந்துட்டு நீங்கள் இருக்கிறப்போ அவருக்கு இந்த லாங்குவேஜ் எல்லாம் கற்றுக் கொடுத்துருப்பீங்க கொஞ்சம் கொஞ்சம், சும்மா பேசிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நிறையா லாங்குவேஜ் தெரியும். நீங்கள் செம்ம ப்ரில்லியண்ட்டான பொண்ணு, நல்லா ட்ரைவ் பண்ணுவீங்க, நிறைய லாங்குவேஜ் பேசுவீங்க. அதுவும் இல்லாமல் எல்லா விஷயத்துலையும் நல்லா ட்ரா பண்ணுவீங்க, நல்லா பாடுவீங்க, நல்லா ஆடுவீங்க. ஸோ எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக இருப்பீங்க. அதனால தான் இங்கே ஒரு சில வார்த்தை நீங்கள் கற்றுக் கொடுத்துருப்பீங்க, சும்மா விளையாட்டு போக்கில் எனக்கு இந்த லாங்குவேஜ் எல்லாம் தெரியும்னு சொல்லிட்டு. அவரும் அதை சரி ஓகேன்னு கற்றுக்கிட்டு வந்திருப்பார். அப்போது அது இப்போ யூஸ் ஆகுது இவருக்கு. அப்படியே அதை வச்சு அட்ரஸை கேட்குறாரு. அரைகுறையாக தான் பேசுகிறாரு. பட் அவங்க புரிஞ்சுக்கிறாங்க. கையில் பேப்பர்லாம் வச்சு கேட்கவும் இந்த அட்ரஸ் வந்துட்டு இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. தேங்க்யூ அப்படின்னு சொல்லிவிட்டு இவரும் கிளம்புறாரு. கரெக்டாக போயிட்டு அந்த வீட்டு முன்னாடி நின்று அந்த டோர்பெல் அடிக்கிறாரு. கதவு திறக்கலை. திரும்ப இன்னொரு தடவை அடிக்கிறாரு. கதவு திறக்கவே இல்லை. சரி ஓகேன்னு மறுபடியும் அடித்து பார்க்குறாரு. அப்பவும் கதவு திறக்கவே இல்லை. யாரும் இல்லையோ என்னவோ அப்படின்னு நினச்சிட்டு அந்த பக்கம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி இருப்பார். அப்போ கதவு ஓப்பன் ஆகிற சவுண்டு. ஸோ டக்குன்னு கதவும் ஓப்பன் ஆக அவர் திரும்பி பார்க்க ஒரு மாதிரி பிரமிச்சு போய் நிற்கிறாரு. ஏன்னா அவருக்கு முன்னாடி நிற்கிறது அந்த பொண்ணு. அவள் பேர் சாரா. ஆனால் பார்க்க அப்படியே உங்களை மாதிரியே இருக்கா. அவரால் நம்பவே முடியல. அவளை சாரான்னு சொல்லி கூப்பிடவே வாயில் வரல. வயன் அப்படிங்கிறாரு. அப்போ அவளும் ஒரு மாதிரி 2 செகண்ட் யோசிக்கிறா. அதுக்கப்புறமா அது நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறா. அது அப்படின்னு சொல்லிட்டு இவர் யோசிக்கிறாரு. இவருக்கு டக்குன்னு பேச்சு வரலை. ஏன்னா அவர் கண்ணு முன்னாடி நிற்கிறது நீங்கள் தான் நிற்கிறீங்க அப்படின்னு தோணுது. வயன் அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான் வாயில் வருது. அப்போ அந்த பொண்ணும் என்னோடய பேர் சாரா அப்படின்னு சொல்கிறா. சாரி, அது நான் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் யார், எதுக்காக ஒயின்னு சொல்லி என்னை கூப்பிட்டீங்க, நீங்கள் என் ஃப்ரெண்டுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறா. அப்போது டே நான் ஒயினோட ஹஸ்பண்ட், என் பேர் டே அப்படிங்கிறாரு. உடனே அவளும் ஓகே வாங்க உள்ள அப்படின்னு கூப்பிடுறா. அவரும் உள்ளே போகிறாரு. ஸோ போய் உட்கார வச்சுட்டு அவருக்கு கொஞ்சம் டீ இந்த மாதிரி போட்டு கொடுக்குறா. ஏன்னா கொஞ்சம் கோல்டாக இருக்குது, அதனால் டீ போட்டு கொடுக்குறா. அந்த டீ குடித்த மனுஷன்தான் அதுக்கு மேலே எதுவுமே அவகிட்ட பேசலை. என்னென்னமோ கேட்கணும்னு நினச்சி போயிருப்பார். ஆனால் ஒரு வார்த்தை கூட எதுவுமே கேட்கல. அவர் பாட்டுக்கும் அந்த டீயை குடிச்சு முடிச்சுட்டு எந்திரிச்சு தடன்னு வெளியே வந்துடுறாரு. அவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்படியே உள்ள ரூம்லேயே நின்றுக்கிட்டு பார்த்துட்ருக்கா. போனவர் சட்டுன்னு திரும்பி ஒயன் அப்படின்னு கூப்பிடுறாரு. அவள் டக்குன்னு திரும்பி பார்க்குறா. இவர் வேறு எதுவுமே சொல்ல திரும்பி வந்துடுறாரு. இப்போது அவள் அந்த ரூம்லேயே உட்காந்துட்டு எதுக்காக இவர் இவ்வளோ தூரம் வந்தார், எதுவுமே பேசலை, அவர் பாட்டுக்கு போயிட்டாரு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்ருக்கா. ஸோ டே நேராக எங்கே போகிறாரு அப்படின்னா ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருப்பாங்கள்ல. ஸோ அந்த புக் பண்ண ஹோட்டலுக்கு தான் போகிறாரு. ஸோ அங்கே போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு படுத்துக்கிறாரு. அந்த சர்வெண்ட்டெல்லாம் ஏதாவது ஃபுட் வேணுமான்னு கால் பண்ணி கேட்குறாங்க. எதுவும் வேணாம், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்க ஆள் தான். 2 நாளாக எந்திரிச்சு வெளியவே வரலை. 2 நாள் கழிச்சு எந்திரிக்கிறாரு. எந்திரிச்சிட்டு அவர் பாட்டுக்கும் அழகாக ரெடி ஆகுறாரு. ஸோ ரெடியெல்லாம் ஆகிட்டு என்னமோ தெரியல, உங்களை பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அவருக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த பொண்ணு பார்க்குறதுக்கு அச்சசல் உங்களை மாதிரியே இருக்கனால அவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அவளை பார்க்குறப்போ ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு சரி ஓகே நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பேக் தூக்கி மாட்டிட்டு அதே வீட்டுக்கு வராரு. ஸோ கதவை காலிங் பெல் அடிக்கவும் அவளும் திறக்கிறா.
திறந்து பார்த்தா டே தான் ஹாய் அப்படிங்கிறாரு. அவளும் ஹாய் அப்படிங்கிறா. டே வந்துட்டு உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்குறாரு. ஸோ அவளும் ஓகே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றா. இப்போது போய் உள்ளே உட்காந்ததுமே அவள் காஃபி எதுவும் போட்டு கொடுக்கல, அப்படியே அமைதியாக உட்காந்துருக்கா. ஒரு காஃபி கிடைக்குமா அப்படின்னு கேட்குறாரு. போட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் காஃபி போட்டு கொண்டு வந்து கொடுக்குறா. அப்போது டீ வந்துட்டு நான் உங்களை ஒயின் சொல்லி கூப்பிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்னோடய பேர் சாரா அப்படிங்கிறா. இல்லை சும்மா எனக்கு தோணுச்சு கூப்பிடலான்னு, அதனால் நான் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. ஓகே சாரா அப்படிங்கிறாரு. சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவளும் கேட்குறா. ரொம்ப ஹெசிடேட் ஆகிறா பேசுகிறதுக்கு. இவரும் வந்துட்டு கொஞ்சம் யோசிச்சு வச்சு தான் பேசுகிறாரு. ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாகவே பேசுகிறாரு. அப்போது டீ வந்து போட்டு கொடுத்துருப்பாள்ல, ஸோ அது வந்துட்டு அவருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அன்றைக்கி கொடுத்த டீ மாதிரி இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்கவும், இது காலையில் வேலைக்காரம்மா போட்டு வச்சுட்டு போனாங்க, ஸோ அதுவே இருந்துச்சு, அதனால தான் இதே கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறா. ஓகே ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு டீ குடிச்சிட்ருக்காரு. அவளும் கேட்குறா, எனக்கு புரியுது ஆனால் புரியலை, நீங்கள் சடனாக என்னையே மீட் பண்ண இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. அதுக்கிட்டே வந்துட்டு இல்லை எனக்கு நான் ஒயினை ரொம்ப மிஸ் பண்ணேன், என்னால் அவளை பார்க்காம இருக்க முடியல, என்னோடய ஒயின் கடைசியாக பார்த்தது உன்னதானே அப்படிங்கிறாரு. அவள் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறா. ஆமாம் அப்படின்னு சொல்லவும், அவள் இறந்துட்டான்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. தெரியும் அப்படின்னு சொல்கிறா. ஏன் நீ அவளோட ஃபியூனரல் கூட வரலை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன்னா எனக்கு விசா கிடைக்கல அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் கூட ஒரு நாள் கூட ஏன் நீ வரல அப்படின்னு கேட்குறாரு. ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் வர முடியல, என்னோடய அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, என்னோடய அம்மாவை பார்த்துக்க யாரும் இல்லை அப்படிங்கிறா. ஓ சரி ஓகே, இப்படி கேட்டதுக்கு சாரி அப்படிங்கிறாரு. பரவாயில்லைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. நல்லா இருக்கேன் அப்படி வேணால் சொல்லலாம் அப்படிங்கிறாரு. கண்ணை பார்த்தே பேசுகிறாரு. அவளால் கண்ணையே பார்க்க முடியல, எதுக்கு இவர் இப்படி பார்க்குறாரு அப்படிங்கிற மாதிரியே இருக்குது. கீழே குனிஞ்சுக்கிறா. ஸோ அவளும் நீங்கள் எதுக்காக இங்கே வந்தீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நான் தான் சொன்னேன்ல, என் ஒயினை பார்க்கணும் போல் இருந்துச்சு, அதனால தான் வந்தேன் அப்படிங்கிறாரு. ஆனால் நான் உங்களோட ஒயின் கிடையாதே, நான் சாரா அப்படிங்கிறா. தெரியும் மிஸ் சாரா அப்படிங்கிறாரு. ஆமாம் நான் சாரா தான், என்னையே பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லை நீ என் ஒய்ஃப் மாதிரியே இருக்க, எனக்கு அவளை மறுபடியும் ஒரு டைம் பார்க்கணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சு, அதனால தான் ஒன்று பார்க்க வந்தேன். சரி ஓகே நான் கிளம்புறேன், நாளைக்கு மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ பார்க்குறா, நாளைக்கு மீட் பண்ணலாமா, இவன் எங்கேயாவது போகிற ஐடியாவில் இல்லையா, இவன் எதுக்கு இங்கே வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க, எதுக்காக இவர் இங்கே வந்தார், எதுக்கு என்ன வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அவளுக்கே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் ஆகுது. இப்போது இவர் வெளியே போயிருப்பார், இவளும் வந்துட்டு ஏதோ இடத்துக்கு கிளம்புறா. ஸோ கிளம்பி வீடெல்லாம் பூட்டிட்டு அப்படி நடந்து போகிறா. அப்படி போகிறப்போ டே வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல மறைஞ்சு நின்றுட்டு இப்போ அவளை ஃபாலோ பண்ணுறாரு. ஸோ அப்படியே கேப்பெல்லாம் போட்டுட்டு அவள் பின்னாடியே போகிறாரு. அவளும் வந்துட்டு எதிரும் போயிருப்பா, ஆனால் யாரோ ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். டக்குன்னு திரும்பி பார்க்குறா. பார்த்தா இவர் அந்த பக்கம் ஃபோன் நோண்டி நிற்பாரா. ஸோ மாஸ்க்கு கேப்பெல்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி ஃபுல்லாக ஃபேஸை கவர் பண்ணியிருப்பார். அதனால் டக்குன்னு இவளுக்கு தெரியல, அப்படியே போயிடுறா. திரும்ப அவர் ஃபாலோ பண்ணிட்டே வராரு. பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் தான், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகிறா. இவரும் பின்னாடியே போகிறாரு. போய் பார்த்தா அங்கே ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க வந்துட்டு சாரா கண்ணு வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவோம். அம்மா நான் வந்துட்டேன், சரி ஓகே நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறா. நீ வராமல் நான் எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே இருக்கிற டாக்டர் நர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. உங்களோட அம்மா கொஞ்சம் கூட ஹெல்த்தியாகவே இருக்க மாட்டேங்கிறாங்க, எந்நேரம் நீங்கள் இங்கேயே இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் இல்லைன்னா சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க, எதுக்கு அவங்கள விட்டுட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏங்க நான் போகலன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபீஸ் யாருங்க கட்டுறது, வேலை இருக்குல்ல, பணம் தான் கொடுக்குறேன்ல, நான் எல்லா டைமில் பார்த்துக்கோங்க, நான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுவேன் அப்படின்னு அவளும் சொல்கிறா. சொல்லிட்டே எல்லாத்தையும் இதை பார்த்துட்டு தான் இருக்காரு. அவருக்கு என்ன புரியுதுன்னா, அவள் இல்லாமல்
அவங்களோட அம்மா கொஞ்ச நேரம் கூட இருக்கிறதில்ல. ஸோ அதனால தான் வந்துட்டு அவளால் அங்கே வர முடியல போல் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிறாரு. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. இப்போது அவள் அம்மாவை ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு பேசிகிட்டு இருக்கா. பேசி முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு வியாதி இருக்கும். ஸோ அது சீக்கிரம் க்யூரே ஆகாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது நாள் வரைக்கும் அவங்க வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் வச்சு பார்த்துக்கணும். ஆனால் அவங்களுக்கு எப்படின்னா ஒரு கொஞ்ச நாள் நல்லா ஹாப்பியாக வாழ்வாங்க. பட் ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு ஷாக்காக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுன்னா அவங்க அப்போவே வந்துட்டு இறக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஷாக்காக எந்த விஷயமும் தெரியக்கூடாது அப்படின்னு மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் அவளும் பார்த்துக்கிறா, ரொம்ப கவனிச்சுக்கிறா. எல்லாமே டேக் வந்துட்டு அந்த ஒரே நாளில் எல்லாம் புரிஞ்சிடுச்சு. ஸோ அப்படியே அவரும் வெயிட் பண்ணுறாரு. இப்போ அவள் அம்மா கிட்டலாம் பேசி முடிச்சதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்துட்டு மெடிசன் டேப்லெட்லாம் கொடுத்துட்டு, சரி ஓகே நீங்கள் இங்கேயே பத்திரமா இருக்கணும், நான் வேலை இருக்குது போயிட்டு வந்துட்டா அப்படின்னு கேட்கவும், விட்டுட்டு போறியா அப்படின்னு கேட்குறாங்க. மம்மி ப்ளீஸ், நான் வேலைக்கு போனால் தானே திரும்ப இங்கே வந்து உங்களை பார்க்க முடியும். நம்ம சீக்கிரமாக வீடெல்லாம் வாங்கி அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஒன்றா ஹாப்பியாக இருக்கணும்ல, அப்போ நான் வேலைக்கு போகணும்ல அப்படிங்கிறா. ஆமாம், நம்ம 2 பேரும் சீக்கிரம் இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து போகணும், ஜெயில் மாதிரி இருக்குடி, என்னை கூட்டிகிட்டு போ சீக்கிரம் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக கூப்பிட்டு போகிறேன், சீக்கிரமாக உங்களுக்கு குணம் ஆனதும் கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறா. சரி ஓகே பத்திரமா போயிட்டு வான்னு அவங்க கட்டி பிடிச்சி கிஸ் எல்லாம் பண்ணி அனுப்புகிறாங்க. ஸோ இவ்வளோ ஹக் பண்ணி கிஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி வரா. சரி ஓகேன்னு அவ்வளோ ஹாஸ்பிட்டல் விட்டு வெளில போவா. திரும்ப ஃபாலோ பண்ணிட்டே இருக்காரு. ஸோ இதே தான் டெய்லியும் அவளை ஃபாலோ பண்ணுறதே இவருக்கு வேலை. கிட்டத்தட்ட 3 மந்த் அவருக்கு வீசா கிடச்சிருக்கும் அந்த கண்ட்ரிக்கு. அதில் 2 மாதம் இப்படியே தான் அவளை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அவளை பார்க்குறப்பெல்லாம் இவருக்கு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அவரே அறியாமல் அவர் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதுக்காகவே அவளை எப்போவுமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கார். இப்படியே அந்த 2 மந்த் முடிஞ்சிருக்கும். அப்போது அடிக்கடி அவளோட வீட்டுக்கு போகிறது, ஸோ அவர்கிட்ட பேசுகிறது, இந்த மாதிரி தான் வந்துட்டு டே பண்ணிகிட்ருப்பார். அவளும் வந்துட்டு ரொம்ப ஹெஸ்டேட் ஆவா. நீங்கள் அடிக்கடி இங்கே வர்றது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். தப்பாக எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் நான் வந்துட்டு என்னோடய ஒயினை பார்க்குற ஆசையில் தான் வரேங்க அப்படின்னு சொல்லுவார். அவள் எதுவும் சொல்ல முடியாமல் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி பேசி அனுப்பிடுவா. இப்படியே தான் டேஸ்லாம் போயிட்டே இருக்குது. ஸோ இப்போ அவளோட அம்மாவுக்கு ஆப்ரேஷன் நடக்க வேண்டிய டேட் வந்திருக்கு. அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப பதட்டமாக அந்த ஹாஸ்பிட்டலில் வெயிட் பண்ணிட்டுருக்கா. ஆப்ரேஷன் தியேட்டருக்கு முன்னாடி வெளியே அவ்வளோ ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. டேவும் வந்துட்டு வெளியே தான் இருப்பார். இப்போ கொஞ்சம் நல்லா பேசுகிறாருல, நேரம் அவர்கிட்ட பேசிகிட்டே இருக்காருல. ஸோ அதனால் அவரும் வந்துட்டு அவர் கூட தான் இருக்கார். அவளும் வந்துட்டு ரொம்ப பயப்படுறா. ஸோ டே தான் வந்துட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம், எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறாரு. ஆனால் அவள் எப்பயுமே டே விட்டு கொஞ்சம் விலகியே இருக்கிறா. கேட்டால் நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாள். ஆனால் டே வந்துட்டு அவகிட்ட ரொம்ப க்ளோஸாக பேசுவார். ஸோ டே வந்துட்டு அவளை ஹக் பண்ணுவோம். அவள் ஹக்கை பிரேக் பண்ணுறா. அவளை எப்படின்னே கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கா. அவரும் வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டு கையெடுத்துருவார். அப்படி தான் கொஞ்சம் நேரம் ஆகுது. ஆப்ரேஷன்லாம் முடிஞ்சிட்டு டாக்டர் வெளில வராங்க. ஆனால் அவளோட அம்மா இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை இவளால் ஏற்றுக்கவே முடியல. அவங்களுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா, ஏதோ விஷயத்தை விட்டு கொடுத்துருப்பா, இவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்பா. ஆனால் அவங்கள காப்பாற்ற முடியல அப்படின்னு அவங்க சொன்னதுமே ரொம்ப உடஞ்சி போயிட்டா. அங்கேயே உட்காந்து அழ ஆரம்பிச்சிருப்பா. டே தான் அவளுக்கு ஆறுதல் சொல்கிறாரு. அப்படி இப்படி ஒரு வழியாக அவங்களோட ஃபியூனரலும் அங்கேயே முடியுது. அதுக்கப்புறமா டே வந்துட்டு அவகிட்ட ரொம்பவே பேச ட்ரை பண்ணுவார். ஆனால் அவள் ரொம்பவே தள்ளி போகிறா. அவருக்கு ஒரு மாதிரி இருக்குது. நீ ஏன் என்னை விட்டு தள்ளி இருக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அது எனக்கு நான் இப்படி சொல்கிறேன், நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க டே. நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட், புரிஞ்சுக்கோங்க. என்னால் இந்த மாதிரி உங்ககிட்ட இருக்க முடியாது, உங்களுக்கு புரியுதா அப்படின்னு கேட்குறா. எனக்கு புரியுது, ஆனால் இதில் தப்பு எதுவும் இல்லையே, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. அவர் எப்போ இந்த மாதிரி அவர் மேலே ஃபாலானாருன்னே தெரியல. பிடிச்சிருக்குன்னு ப்ரப்போஸ் பண்ணிடுறாரு. இதை கேட்டு அவளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பேசுகிறீங்க, பிடிச்சிருக்கா அப்படின்ட்டு அழுகிறா. அவள் அழுக வேண்டிய அவசியமே இல்லை, ஆனால் அழுகிறா. டே அப்படியே ஒரு மாதிரி அவளை பார்க்குறாரு. உடனே அவள் கண்ணை தொடச்சிக்கிறா. என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க? நான் உங்கள் ஒய்ஃபோட ஃப்ரெண்ட், உங்கள் ஒய்ஃப் கிடையாது. நீங்கள் உங்கள் ஒய்ஃபுக்கு பண்ணுற துரோகம் இல்லையா அது அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஆனால் அவள் தான் என் கூட இல்லையே, அவள் தான் இல்லையே, இப்போது எப்படி நான் அவளுக்கு துரோகம் பண்ணுறதாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. என்ன பேசுகிறீங்க டே, அப்போ உங்களுக்கு உங்கள் ஒய்ஃப் மேலே எந்த ஒரு கேரும் இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறா. இல்லைன்னு சொல்ல முடியாது, ஆனால் இப்போ அவள் இல்லைல்ல,
ஆனால் எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. நான் சொன்னதில் என்ன தப்பு இருக்குது? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா என்ன? அதை மட்டும் சொல்லு, வேறு எதுவும் பேசாத அப்படிங்கிறாரு. அவளுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்டென்ஷன் கூட என் கூட இனிமேல் வந்து பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மனி வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆகிட்டு வெளியே தள்ளி கதவை சாத்திடுவா. ஒரு மாதிரி பார்க்குறாரு அந்த கதவையே. என்னவோ தெரியல, லைட்டாக சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு அவளோட அந்த ஸ்டே பண்ணிட்டு இருக்க ரூமுக்கு. இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா, இதுக்கு மேலே இங்கே இருக்கக்கூடாது, இங்கே இருக்கிறது வேஸ்ட்டு, இங்கே இருந்தால் தேவையில்லாத பிரச்சனை, நான் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நைட்டெல்லாம் தூங்காமல் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு காலைல விடிஞ்சதுமே அப்படியே வந்துட்டு வெளியே கிளம்புறா. அதுவும் அங்கேருந்து அது ஒரு ஐலாண்ட் அப்படிங்கிறனால அவ்வளோ சீக்கிரம் அவங்க ஸ்டே பண்ணிக்கிற இடத்துலேருந்து வெஹிக்கிள் கிடைக்காது, கொஞ்சம் தூரம் நடந்தால் போகணும். அப்படின்னு நடந்து போயிட்டுருக்கா அவளோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு. அப்படி போயிட்டுருக்கப்போ டக்குன்னு எங்கேயோ இருந்து சடனாட்டே அங்கே வந்துடுவார். வந்ததுமே எங்கே போகிற அப்படின்னு கேட்குறாரு. அவள் பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, எதுக்காக இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா. எதுக்காக வரேனா உனக்கு இன்னுமா புரியல? எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குன்னு நான் சொன்னேன், நீ அதுக்கு பதில் சொல்லாமல் ஊரை விட்டு காலி பண்ணி போனால் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அவள் கடுப்பாயிட்டா. ஸோ அவள் அழுகிறா. அழுதுட்டு, இங்கே பாருங்கட்டி, நான் உங்கள் ஒய்ஃப் கிடையாது, உங்கள் ஒய்ஃபோட ஃப்ரெண்ட், புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே நிற்கிறா. அதுக்கிட்டே இருந்துட்டு, நீ என்ன புரிஞ்சுக்கோ, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஒரு மாதிரி ரெண்டு பேர்த்துக்குள்ளே சைலண்ட்டான பேச்சு. அவள் டென்ஷனா, இது நீங்கள் இப்படி பண்ணுறது உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் துரோகம் பண்ணுற மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே கேட்குறா. ஸோ அதுக்கிட்டே இருந்துட்டு, அப்போது நீ எனக்கு பண்ணின துரோகம் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவள் ஷாக்கா ஒரு மாதிரி டேவை பார்க்குறா. துரோகம்? நான் என்ன பேசுகிறீங்க? நான் என்ன உங்களுக்கு பண்ணேன்? நான் என்ன துரோகம் பண்ணேன் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறா. அதுக்கிட்டே வந்து அவகிட்ட வந்து நின்றுட்டு, இங்கே பாரு, நீ எனக்கு பண்ணியிருக்கிறது ரொம்ப பெரிய துரோகம், என்றைக்கும் என்னால் உன்னை மன்னிக்க முடியாது, ஆனாலும் உன்னை விட்டு போக முடியாமல் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுக்கு அவளும், நான் என்ன பண்ணேன், நான் என்ன துரோகம் பண்ணேன் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறா. அதுவும் அழுதுட்டே. அப்போ தான் சொல்கிறாரு, என்னோடய ஃப்ரெண்டுக்காக எனக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவளும், நான் என்ன துரோகம் பண்ணேன் என் ஃப்ரெண்டுக்காக, எனக்கு உங்களுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறா. அப்போது டக்குன்னு, என் குழந்தை எங்கடி என் குழந்தை அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்டு அவளுக்கு செம்ம ஷாக்கு. அப்படியே ஒரு மாதிரி செம்ம ஷாக்கோட டேவே அவள் பார்த்துட்ருக்கா. அப்போது வந்துட்டு, என்கிட்ட ஒரு நாள் நடிக்க முடியாது, என்கிட்ட நான் அன்றைக்கே சொன்னேன்ல, இந்த மாதிரி 1000 பேர் ஒட்டுக்கா இருந்தாலும் கூட என்னோட கண்ணு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடும் அப்படின்னு நான் சொன்னேன்ல, என்கிட்டே நடிக்க பார்க்குறியா, எதுக்கிட்டே இந்த மாதிரி பண்ணுன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக கேட்குறாரு. ஸோ அவளும், நான் சாரா, இன்னும் என்கிட்ட வந்து வயன்னு சொல்லி பேசுகிறீங்க அப்படிங்கிறான். இதுக்கு மேலே நீ என்கிட்ட நடிக்க முடியாது வயன், உண்மையை சொல்லு, குழந்தைங்க அப்படிங்கிறாரு. லிட்ரலி அவருக்கு கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு. அவளும் தான் அழுத்தே இருக்கா. ஸோ அவளும், உங்கள் ஒய்ஃப் இறந்ததால் நீங்கள் இந்த மாதிரி நினைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், நான் அவளை மாதிரி இருக்கனால உங்களுக்கு இப்படி எல்லாம் தோணுதுன்னு நினைக்கிறேன், என்ன சாரா, என்னோடய பேர் சாரா, ஒயின் இல்லை அப்படிங்கிறா. உடனே வந்துட்டு அவள் பக்கத்தில் போகிறாரு. அவள் 2-3 ஸ்டெப் பேக்கில் போகிறான். ஸோ ஆனாலும் அவர் பக்கத்துலேயே போகிறாரு. அப்போது ஒயின் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அவள் அப்படியே வந்துட்டு பார்க்குறான். தேவையை பார்த்துட்டே இருக்கான். உனக்கு தெரியுமா, ஞாபகம் இருக்கா, நான் ஃபஸ்ட் டைம் உன்னை வந்து பார்த்தப்போ நீ என்ன பண்ண, மாமான்னு தானே சொன்னேன் அப்படிங்கிறாரு. அப்படியே அவள் யோசிச்சு பார்க்குறான். ஆக்சுவலாக அது நீங்கள் தான். ஸோ நீங்கள் இல்லை, நீங்கள் மாற்றி நினச்சிட்டு பேசிகிட்டு இருக்கிறீங்க, நான் ஒயின் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனாட்டே வந்துட்டு, ஒயின் மறந்துட்டியா நீ, என்னை ஃபஸ்ட் அன்னைக்கு பார்த்த உடனே நீ என்ன சொன்ன, மாமான்னு தானே கூப்பிட்டேன் அப்படிங்கிறாரு. அப்படியே யோசிச்சு பார்க்குறீங்க. அன்றைக்கி ரொம்ப நாள் கழிச்சு உங்களை வந்து பார்த்துருப்பாரு, அந்த வீட்டுக்குள்ளே வந்திருப்பார்ல. ஸோ அட்ரஸ் எல்லாம் தேடி, அப்போது அவரை பார்த்த உடனே நீங்கள் மாமா அப்படிங்கிற மாதிரி உங்களோட வாய் வந்துட்டு முணுமுணுத்திருக்கும். சத்தம் வெளியே கேட்டிருக்காது, ஆனால் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் நீங்கள் மாமான் தான் கூப்பிடுறது. அவருக்கு அப்பயே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அண்ட் அடுத்து, நீ எனக்கு ஒரு டீ போட்டு கொடுத்தல, அந்த மாதிரி டீ காஃபி வேறு யாரும் போட மாட்டாங்க, எனக்கு அந்த டேஸ்ட் மறந்துருக்குன்னு நினைக்கிறியா அப்படிங்கிறாரு. நீங்கள் விட்டுன்னு முழிக்கிறீங்க. அண்ட் நான் அன்னைக்கு ஒயன்னு சொல்லி கூப்பிடுறப்போ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக திரும்பினியே, உன் பேர் சாரா அப்படின்னா
எதுக்காக ஒயின்னு சொல்லி கூப்பிட்றப்ப நீ திரும்புற அப்படிங்கிறாரு. ஒரு மாதிரி நீங்கள் அழுதுகிட்டே நிற்கிறீங்க. திரும்பிட்டே சும்மாலாம் இல்லை அப்படின்னு வந்துட்டு, நான் ஒயினுக்கு துரோகம் பண்ணிட்டு அவளோட ஃப்ரெண்டான சாராவை லவ் பண்ணா உனக்கே வலிக்குது. நீ சாராவா இருந்தா எதுக்கு நீ ஃபீல் பண்ற? ஒயினை பற்றி ஏன் நீ ஃபீல் பண்ற? எதுக்காக நீ அழுகுற? உனக்கு என் மேலே கோவம் தானே வந்திருக்கணும். உன்னோட ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் உன்கிட்ட வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னால் உனக்கு கோவம் தான் வரணும். ஆனால் எதுக்காக ஒயினுக்கு துரோகம் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு நீ அழுக? உண்மை யோசிச்சுப்பாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டீங்க. அழுக அவங்களால பேசவே முடியல. அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சி போய் நிற்கிறீங்க. அவ்வளோ அழுக வருது. இன்னுமே அவரும் சேர்ந்து அழுதுட்டு தான் இருக்காரு. அழுதுட்டே தான் அவர் பேசிட்டு இருக்காரு. உனக்கு நான் அப்படி என்ன பிளான் பண்ணேன்? நான் லவ் பண்ணது ஒரு குத்தமா? நீ எங்கேயோ இருந்த, நான் எங்கேயோ இருந்தேன். சடனாக கல்யாணம் பண்ணி வச்சாங்க. நான் உன்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் எப்படி என்ன விட்டுட்டு போக எனக்கு மனசு வந்துச்சு. அதுவும் செத்துட்டேன்னு சொல்லி எனக்கு இவ்வளோ பெரிய ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாரு. நீங்களும் ரொம்ப அழுகுறீங்க. சொன்னீங்க ப்ளீஸ் மன்னிச்சுடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனாட்டே வந்துட்டு தொடாத வரும் அப்படிங்கிறாரு. நீங்கள் அவரை ஹக் பண்ணலான்னு போயிருப்பீங்க. அவர் உங்களை தொட விட மாட்டேங்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருக்குது. சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரோட்லேயே வந்துட்டு அவரை ஹக் பண்ண ட்ரை பண்ணுறீங்க. அவர் தள்ளி விடுறாரு. ஏன்னா அந்த மனுஷனுக்கு அவ்வளோ கவலை இருந்திருக்கும். எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாரு நீங்கள் இல்லாமல். அப்படியே அவருக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸோ இப்போ நீங்களும் வந்துட்டு சொல்கிறீங்க, என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஏன் என்னை லூசுன்னு நினச்சிட்டியானே? நீ டிரைவிங் எவ்வளோ நல்லா பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் டிரைவிங், அதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் இறந்தேன்னு சொல்லி என்னவா பண்ணால் என்னால் கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினச்சியா அப்படிங்கிறாரு. நீங்கள் அழுதுட்டு எனக்கு ஒரு வழி தெரியலை அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன் இப்படி பண்ணேன்? அப்படியே நான் எனக்கு பண்ணிட்டேன். எவ்வளோனாலும் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் எப்படி என்னால் சொல்ல முடியும்? எப்படி என்ன சொல்கிறீங்க? அன்றைக்கி என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சொல்ல ஆரம்பிக்கிறீங்க. என்னோடய ஃப்ரெண்ட் வந்தான்னு சொல்லிட்டு போனல, அவள் எதுக்கு வந்தான்னு தெரியுமா? என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்க தான் வந்தா. அவளுக்கு ஒரு டிசீஸ் இருக்குது. ஸோ அவள் இன்னும் ஒரு 1 வீக் வரைக்கும் தான் உயிரோடய இருப்பாள். ஆனால் அவளோட அம்மாவை பற்றி அவளால் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா அவளோட அம்மா அவள் இல்லாமல் இருந்ததே இல்லை இது நாள் வரைக்கும். அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க. அவள் இல்லை அப்படின்னா அவங்க சாப்பிடக்கூட மாட்டாங்க. அப்போ அவள் செத்துட்டான்னு தெரிஞ்சா அவங்க என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறா. சரி அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போட்டே வந்துட்டு, அப்போது அதுக்கு நீ செத்துட்டேன்னு என்ன கஷ்டப்படுத்துவியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு நீங்களும் புரிஞ்சுக்கோங்க, எனக்கு வேறு வழி தெரியல. என் ஃப்ரெண்டும் அவளோட அம்மாவும் எனக்கு எவ்வளவோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய விஷயத்துல நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. பட் அவள் என்கிட்ட மொத்த தடவை கேட்ட உதவி இது ஃபஸ்ட்டு அதுதான், லாஸ்ட்டு அதுதான். என்னால் இன்னும் சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்தெல்லாம் சொல்கிறீங்க. ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா, அவள் இந்த மாதிரி கேட்டுக்கணும் உங்களுக்கே பக்குன்னு ஆயிருக்கும். உங்களால் ஃப்ரெண்டு இறப்பாங்கிறதையும் ஏற்றுக்க முடியல. அட் த சேம் டைம் இனிமேல் கேட்குறவங்களால இருக்க முடியாதுங்கிறதையும் ஏற்றுக்க முடியல. ஏன்னா சாரா மாதிரி உங்களை அவளோட அம்மா கூட இருக்க சொல்லியிருப்பா. அதுதான் நீங்கள் வந்துட்டு ஓகே அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ளைட்டில் போயிருப்பீங்க. உங்களுக்கு பதிலாக அவள் காரில் வந்திருப்பாள். எப்படியும் இறக்க போகிறது தானே அப்படிங்கிறதுனால எல்லாமே நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்படி தான் அவளும் கரெக்டாக அந்த கார் ஓட்டிகிட்டு வரும்போது ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறப்போ ஆக்சிடென்ட் பண்ணி இறந்துருப்பாள். அது வந்துட்டு நீங்கள் நினச்சிட்டு எல்லோரும் உங்களுக்கு பிணவெல்லாம் பண்ணியிருப்பாங்க. அத்தனையும் சொல்லி முடிக்கிறீங்க. இந்த டேக்குனா அவ்வளோ கோவம், அவ்வளோ அழுக. உங்களை பார்த்து சந்தோஷப்படுறதா இல்லை நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு கோவப்படுறதானே தெரியாமல் நிற்கிறாரு. அப்போ வாடி கேட்குறாரு, என் குழந்தை அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் எப்படியா அவரை பார்க்குறீங்க? ஏன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்காத, என் குழந்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் உங்கள் அம்மா ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லவும், என் ஃப்ரெண்டுக்காக என்ன கொண்டுட்டேன், அதே மாதிரி என் குழந்தைக்கு கொண்டுட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவருக்கு அதை கேட்கவே முடியல. வாயில் ஒரு மாதிரி படப்படங்குது. ஆனாலும் கேட்டுட்டாரு. அதை கேட்டுட்டு எனக்கு ரொம்ப அழகாக வந்துச்சு. என்ன அவ்வளோ மோசமாக நினச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நீங்கள் போயிடுறீங்க. அப்போ அவரும் வந்துட்டு பின்னாடியே வராரு. நீங்கள் எங்கே போகிறீங்கன்னு பார்த்தா வேற ஒரு வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறீங்க. எங்கே போகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஃபாலோ பண்ணுறாரு. அப்படி பார்த்தா நீங்கள் இன்னொரு வீட்டுக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து ஒரு குழந்தை எடுத்துகிட்டு வரீங்க. ரொம்ப கை குழந்தை தான். அதை அப்படியே வந்துட்டு டே கையில் கொடுத்துட்டு அவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்தது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ டே கையில் கொடுத்துட்டு, இந்த உன்னோட பொண்ணு
எனக்கு குலகாரி அந்த அளவுக்கு முடிவு பண்ணிட்டல, என் குழந்தை நான் சொல்லுவேன் நீ நினைச்சியா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தை கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிடுறீங்க. கேட்குறத பார்த்துட்டு அவருக்கு என்ன முதலே தெரியல. செத்து போனாலும் சொன்ன பொண்டாட்டி உயிரோடு இருக்காங்க, இல்லவே இல்லைன்னு நினச்ச குழந்தையும் உயிரோட தான் இருக்கு, அவர் கையில் இருக்கு. இப்போ அப்படியே யோசிச்சிட்டே இருக்காரு. நீங்கள் பண்ணிட்டு அவருக்கு பெரிய துரோகம் மாதிரி தான் இருக்கு. ஆனால் ஆல்ரெடி நிறைய நாள் உங்களை பிரிஞ்சு கஷ்டப்பட்டாரு. இப்போ இதுக்கு மேலேயும் உங்களை பிரிஞ்சு இருக்க முடியாதுன்னு அவருக்கு புரியுது. உங்களோட சுச்சுவேஷனே அவர் புரிஞ்சுக்கிறாரு. ஏன்னா நீங்கள் உங்களோட ஃப்ரெண்டுக்கு ரொம்பவே கடமைப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு பெரிய முடிவை எடுத்திருக்கீங்க. ஸோ இவ்வளோ பெரிய முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னா அது எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டு அப்படியே உங்களை வந்துட்டு கூப்பிடுறாரு. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க, வீட்டுக்கு போகலாவா அப்படிங்கிறாரு. அவ்வளோதான் செம்ம அழகாக வருது. முடிவுன்னு அதை ஹக் பண்ணிக்கிறீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹக் பண்ணிவிட்டு அந்த குழந்தைய எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே உங்களோட கண்ட்ரிக்கே திரும்பி வரீங்க. ஸோ ரொம்பவுமே எல்லாத்துக்கும் செம்ம ஷாக். இல்லைன்னா உங்களோட வீட்டுக்கு தேவோட வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்டு போயிருப்பாரு. எல்லாரும் மாதிரி ஸ்டாக்காக பார்க்குறாங்க. அதுவும் உங்களோட அம்மாவுக்கு தான் ஒரு மாதிரி மயக்கமாக இருந்துச்சு. இப்போ தான் எல்லாத்துக்கும் எல்லா ஒன்றும் சொல்லியாச்சு. அம்மா அப்பாலாம் ரொம்ப கோபப்பட்டு திட்டுறாங்க, அத்தையும் மாமாவும் திட்டுறாங்களாம். பட் எல்லோரும் வந்துட்டு கொஞ்ச நாளில் மன்னிச்சிடுறாங்க. 50 டேஸ்லாம் போகுது. நீங்கள் நம்ம பாப்பா நமக்கு செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. ஸோ அவ்வளோதான், ஸ்டோரி முடிஞ்சு ஹாப்பி எண்டிங். லாஸ்ட் ஒரு கொஞ்சம் முக்கியமான விஷயம் சொல்கிறதுக்கு மட்டும் இந்த மழை வந்துடுச்சு. ஸோ கரகர இந்த வாய்ஸ் வந்துட்டு இந்த நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணாலுமே அந்த சத்தம் கேட்டுகிட்டே இருக்குது. ஸோ அதனால் ஒன்றும் பண்ண முடியல, ரெக்கார்ட் பண்ணி தான் நான் ஆகணும். ஸோ பாதி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். லாஸ்ட்டு முக்கியமான இம்பார்ட்டன்ட் பார்ட்டு ரெக்கார்ட் பண்ணுறப்போ மழை வந்துடுச்சு. அந்த சத்தம் தான் பின்னாடி அவ்வளோ நாய்ஸாக இருக்குது. ப்ளீஸ் நினச்சிக்கோங்க. அண்ட் ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது அன்ஷாக் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த வேறு என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.